ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் என்பிட்டிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றின் பராபரமே. நாம் ஸ்ரீ கருட புராணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் போன பாகத்தில் வாழும்பொழுதே ஒருவன் தனக்கு வாரிசுகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம் இறப்புக்கு பிறகு நமக்கு செய்பவர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழும்பொழுதே நமக்கு வேண்டியதை இங்கேயே செய்து கொள்ள வேண்டும் என்று கருடனுக்கு ஸ்ரீமன் நாராயணன் சொல்லுகிறார். நற்கர்மங்கள்னா தான தர்மங்கள், பயபக்தியோடு, இறைவன் மீது பக்தியோடு, தூய பக்தியோடு, தூய உள்ளத்தோடு தனக்குத்தானே என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது புத்திரர்கள் இல்லாதவர்கள் அப்படி போயிடுவாங்க இப்படி போயிடுவாங்கன்றோட இருக்கும்போதே தனக்கு அதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த கருட புராணம். போன இதிலேயே நான் சொன்ன மாதிரி அதனால் இதெல்லாம் அறிந்து தெரிந்து வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்த ஏற்பாட்டை செய்து கொண்டால் அந்த பிரேத இதுவாக ஆவியாக யாரும் அலைய வேண்டியில்லை. அதே மாதிரி அலையக்கூடாது என்பதற்காக கருட பகவானுக்கு சொல்வதாக நமக்கெல்லாம் சொல்கிறார் ஸ்ரீமன் நாராயணன். இன்று உள்ளதை பார்ப்போம். வேத வடிவனாகிய கருடன் சர்வலோகநாதரான ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி, ஏ பரமாத்மா, ஒருவன் மன தூய்மையோடு தான தர்மங்களை தன் கையாலேயே செய்வானாயின் அதனால் அவன் அடையும் பயன் என்ன? அவனுக்காக அவனுடைய மகன் முதலியோர் தான தர்மம் செய்வார்களானால் அதனால் உண்டாகும் பயன் என்ன? தான தர்மம் செய்யும்போது முறை தவறாக செய்தால் ஏற்படும் பயன் என்ன? இவற்றை திருவாய் மலர்ந்துள்ள வேண்டுகிறேன் என்று விண்ணப்பம் செய்ய பாம்பனையில் துயிலும் பரமாத்மா கூறுகிறார். கருடனே, மன தூய்மை இல்லாமலும் மன உறுதி இல்லாமலும் செய்யப்படும் 100 கோதானங்கள், அதாவது பசுதானம், எத்தனை பயன் உண்டோ அத்தனை பயனும் சுத்தத்தோடு சாஸ்திரங்களில் விதித்த வண்ணம் ஒரு பசுவை தானம் வாங்குவோரும் நல்லவராக இருக்க வேண்டும். இவனும் நல்ல உள்ளம் படைத்தவனாக இருக்க வேண்டும். பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் செய்ய வேண்டும். அதேமாரி வாங்குவவர்களும் அதுக்கு தகுந்தவர்கள் தானா என்று பார்த்து வழங்க வேண்டும். தானம் செய்தாலும் அத்தானத்தால் உண்டாகிவிடும் ஏதால சிறந்த சுத்தத்தோடு செய்வனுக்கு அது மன தூய்மையினாலும் மன உறுதி இல்லாமலும் செய்யப்படும் 100 கோதானங்களுக்கு எத்தனை பயன் உண்டோ அத்தனை பயன் சுத்தத்தோடு செய்வனுக்கு உண்டு அப்படின்னு சொல்றார். ஒருவன் இறந்த பிறகு அவனை குறித்து செய்யப்படும் 1,00,000 கோதானங்களுக்கு என்ன பயனோ அத்தனை பயனும் அவன் இறக்கும் காலத்தில் செய்யும் 1000 கோதானத்தாலேயே கிட்டிவிடும். ஆகையால் தான் கருடனே, ஒருவன் தனது மரண காலத்திற்குள்ளேயே கோதானம் முதலிய சிறந்த தானங்களை செய்வது மிகவும் நல்லது என்பதை தெரிந்து கொள் அப்படிங்கிறார். தானமும் நல்லதாக இருக்க வேண்டும், தானம் வாங்குவோரும் நல்லவராக இருக்க வேண்டும், தானம் கொடுக்கப்படும் இடமும் நல்லதொரு க்ஷேத்திரமாக இருக்க வேண்டும், தானம் கொடுப்பவனுடைய மனமும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். இவை அனைத்துமே ஒருங்கு சேர்ந்து விட்டால் அது 1 கோடி பயனை தரும். கற்றுணர்ந்த சான்றோருக்கு கொடுக்கப்படும் தானம் நாளுக்கு நாள் விருத்தி அடையும். தானத்தை வாங்கிக் கொள்பவர் உத்தமராக இருந்து விட்டால் தானம் கொடுப்பவனுக்கும் அதிக புண்ணியமும் உண்டாகும். விஷத்தை போக்கும் மந்திரமும் குளிரை போக்கக்கூடிய அக்னியும் தத்தமது சக்திகளை தத்தமது செயலால் இழந்து விடுவதும் இல்லை, அந்த சக்திகள் குறைவதும் இல்லை. அதுபோலவே தானம் வாங்கும் உத்தமரும் அவருடைய நற்கர்மத்தாலும் நல்லொழுக்கத்தாலும் குற்றமற்றவர் ஆவார். உத்தம பயனை அடைய விரும்புவோன் கோதானம் முதலிய தானங்களை செய்யும் பொழுது வேத சாஸ்திரங்களை ஓதியுணர்ந்த செந்தன்மை பூண்ட அந்தரனான உத்தமனுக்கே கொடுக்க வேண்டும். வேத சாஸ்திரங்கள் ஓதாமலும் ஒழுக்க வழியில் நில்லாமலும் பிராமணன் என்ற பெயரை மட்டும் கொண்டவனுக்கு கோதானம் கொடுத்தால் அந்த கோதானமே தானம் கொடுத்தவனுக்கு நரகத்தை கொடுக்கும். மேலும் தானம் வாங்குவதற்கே தகுதி இல்லாதவன்
தானம் வாங்குவானாயின் அவன் 21 தலைமுறை உள்ளவர்களோடு அவனோட தலைமுறை நரகம் புகுவான். ஒரு பசுவை ஒருவனுக்கு மட்டுமே தானம் கொடுக்க வேண்டும். எப்போதாயினும் ஒரு பசுவை பலருக்கு தானமாக கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்து அந்த தானத்தை வாங்கியவர் அதை விற்று அந்த தொகையை பங்கு போட்டு கொண்டாலும், ஒருவர் அதேமாரி பங்கு போட்டு போட்டாலும், அல்லது ஒரு மாதம் வைத்திருந்து மற்றவர் அடுத்த மாதம் வைத்திருந்து ஷிஃப்ட்டு, நான் ஒரு மாதம் வச்சுக்கிறேன், நீ ஒரு மாதம் வச்சுக்கிறேன் இப்படின்னு அனுபவித்துக் கொள்வது என்று விதித்து கொண்டாலும், தானம் கொடுத்தவன் தனது 7 தலைமுறையினோடு நெடுங்காலம் நரகத்தில் வாசம் செய்வான். அப்போ பங்கிட்டு சொல்கிற மாதிரி பசுதானம் அதுமாரி தானம்லாம் கொடுக்கக்கூடாது. ஒருத்தர் கொடுத்தா ஒருத்தனுக்கு அவ்வளோதான். அது நல்லவனாக பார்த்து கொடுக்கணும். நம்மளும் நல்ல எண்ணத்தோடையும் பக்தியோடையும் சிரத்தையோடையும் கொடுக்கணும். அதை பற்றி தான் சொல்ல வர்றார். சாதுக்களிடம் நல்ல பொருள்களை பக்தி சிரத்தையோடு தானம் கொடுப்பவன் அந்த பிறவியிலாவது மறுபிறவியிலாவது அதற்குரிய நற்பயனை சந்தேகமின்றி அடைவான். இங்கே சாதுக்கள்ங்கிறது சத்துவகுணம் நிறைந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த பயன் பெட்டியில் வைத்து பூட்டிய பொருளாகவே நினைக்கத்தக்கது. அதனால் கிடைக்கும் பயன். அதிக தனமுடையவன் இறந்த பிறகு அவனது பிள்ளைகள் அப்பனுக்கென்று பக்தியாகவும் சிரத்தையோடும் மன தூய்மையோடும் செய்யும் கிருத்தியங்களால் அவன் அடையக்கூடிய நல்லுலகை விட மேலான உலகத்தை புத்திரன் இல்லாதவனும் தரித்திரனுமாகிய ஒருவன் சொற்ப அளவுடைய தர்மத்தை தான் வாழுங்காலத்தில் தானே தன் கையால் செய்வானாகில் அடைந்து விடுவான். புத்திரனும் இருந்து அந்த புத்திரனும் நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோட மூத்தோருக்கு பண்ணுறதுல என்ன கிடைக்குமோ அந்த பலன் அவன் இல்லாதவனாக இருந்தால் கூட புத்திர வாக்கியம்லாம் கிடைக்காம இருக்காங்க இல்லையா, அதேமாரி இருந்தால் கூட அவன் வாழுங்காலத்திலேயே நல்ல எண்ணத்தோடும் பக்தியோடும் சிரத்தையோடும் நல்லவர்களுக்கு கொடுத்தான்னாக்கா அதுவும் அவனை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அயலூருக்கு பயணம் செய்பவன் கட்டுச்சோற்றை கையில் எடுத்துக்கொண்டு செல்வானாகில் எவ்வாறு வழியிலேயே பசியை பற்றிய கவலையே இல்லாமல் செல்வானோ அவ்வாறே ஒருவன் உயிரோடு இருக்கும் காலத்தில் அன்னதானம் கோதானம் முதலிய தானங்களை தன் கையாலேயே செய்து விடுவானாகில் மரணமடைந்து செல்லும்போது பசி தாகம் எதுவும் அடையாமல் நல்லுலகை சேர்ந்து சுகிப்பான். கட்டுச்சோடு எடுத்துகிட்டு போவாங்க வெளியூருக்கு போகும்போதெல்லாம். அப்போ நிம்மதியாக அந்த காலத்தில் தான் ஹோட்டலும் கிடையாது எதுவும் கிடையாது இல்லையா, போய் தவிக்க வேண்டியில்லை. அதே மாதிரி இங்கே இருக்கும்பொழுதே நல்ல இதெல்லாம் பண்ணான்னா அந்த கட்டுச்சோத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி நிம்மதியாக இருக்கலாம் அந்த உலகத்துக்கு போகும்போது. கையிலே அந்த கட்டு அமுதை கட்டிக்கொள்ளாமல் செல்வன் பசி தாகத்தால் வருந்ததை போல இல்லாமல் என்ன பண்ணுவான், கஷ்டப்படுவான் இல்லையா. தான தர்மங்களை தன் வாழுங்காலத்தில் தன் கையாலேயே செய்யாதவன் இறந்து செல்லும்போது வழியில் அதிக துன்பமடைவான். புனிதமான தலத்தில் புண்ணிய காலத்தில் செய்த நல்வினையாகிய நற்கர்மம் நெய் பெய்த அக்கினி ஓங்கி வளர்வதைப் போல பயனாக வளரும். புண்ணிய சைத்திரமில்லாத எந்த இடத்திலாயினும் புண்ணிய காலமல்லாத எந்த ஒரு காலத்திலேனும் விருசோச்சனம், அதாவது நல்ல காரியங்களை செய்து நல்ல ஒழுக்க சீலம் இல்லாத அந்தணனுக்கு தானம் கொடுத்து விட்டாலும் கூட அந்த விசோச்சனம் என்ற புண்ணிய கர்மத்தின் மகிமையால் உத்தம கஷேத்திரத்தில் உத்தம காலத்தில் உத்தம புராணுக்கு தானம் கொடுத்ததால் என்ன பயன் உண்டோ அந்த பயன் நிச்சயமாக கைவிடும். அதாவது புனிதமான தளத்தில் புண்ணிய காலத்தில் செய்த நல்வினையை நல்ல கர்மம் நெய் பெய்த அக்கினி ஓங்கி வளர்வதைப் போல பயனாக வளரும். புண்ணிய கஷேத்திரமில்லாத எந்த இடத்திலானும் புண்ணிய காலமில்லாத எந்த ஒரு காலத்திலானும் விசோச்சனம் செய்து நல்ல ஒழுக்க சீலமில்லாத அந்தணனுக்கு தானம் கொடுத்து விட்டாலும் கூட அந்த நற்காரியமும் விசோச்சனமும் என்ற புண்ணிய கர்மத்தின் மகிமையால் உத்தம கஷேத்திரத்தில் உத்தம காலத்தில் உத்தம பிராமணுக்கு தானம் கொடுத்தால் என்ன பலன் உண்டோ அதே பலன் கிடைக்கும். மொத்தம் தானம் பண்ணும், அந்த பயன் நிச்சயமாக கைவிடும். ஆகையால் ஒரு மனிதன் நற்கதி அடைவதற்கு முதற் காரணமாக அமைவது
விருஷோச்சனமே ஆகும். நல்ல அதேமாரி தான தர்மங்கள், அதேமாதிரி நற்காரியங்கள் இருக்கும்போதே செய்யணும், அவ்வளோதான். அப்புறம் அவன் செய்வான் அவன் செய்ய மாட்டான்னு சொல்லணும்னு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கருட புராணம். அவனுக்கே தெரியும் நம்ம பையன் பண்ணுவானா மாட்டாங்களா என்ன ஏதுன்னு. அது நமக்கு வேண்டியது நம்மளே செஞ்சுக்கணும். இருக்கும்போது நம்ம குழந்தைகள் குட்டிகள் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியது நம்ம கடன் தான். அதே சமயத்தில் அது மட்டுமல்ல, இன்னும் ஏழை எளியோருக்கு, நம்மோட பின்தங்கியவர்களுக்கு, ஏதாவது உதவி கேட்டு வருபவர்களுக்கு நல்ல எண்ணத்தோடு பகவானுக்கும் அர்ப்பணம் செய்து விட்டு இன்னும் விசேஷம். அது பக்தியோடு என்றால் அதுதான். பக்தியோடு என்றால் பகவான் கொடுத்தது பகவான் பிள்ளைகளுக்கு என் மூலமாக பகவான் கொடுக்க வைக்கிறார். அதனால் உள்ள பலனை எனக்கு கொடுக்கறதுக்காக எனக்கு மனதை தூண்டுகிறார். அப்படி தூண்டணும் நம்ம மனசு. அதனால் கலியுகத்தில் இறைநாமா சொல்கிறது ஒரு இது விசேஷம், நற்கதி அடையிறதுக்கு. அதே சமயத்தில் தான தர்மங்கள் நாம் ஒன்றுவே 3 வேளையும் சாப்பிட்டுட்டு என்ன சுகமாக என்னென்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சுட்டு வாழ்கிறதுக்காக நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டதில் செல்வம் நாமும் அனுபவித்து கொண்டு கஷ்டப்படுவதற்கும் செய்தால் அப்புறம் இந்த பிரேதம் நிறைய அலைய வேண்டிய அவசியமே இருக்காது. யார் நமக்கு வேண்டியவர்கள் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, நற்கதி அடையலாம். இத்துடன் இன்றைய பாகத்தை முடித்துக் கொள்கிறோம். நாளை மறுபடியும். ஓம் ஜெய் சாய்ராம்.